விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மெண்டேஷன் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பியூரிட்டி சீட் பியூரிட்டி இருக்கட்டும், மாய்ஸ்சரை தூய்மையான விதைகள், ஈரப்பதமான விதைகள், இது எல்லாத்த பற்றியும் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கும் வந்து மக்காசோளத்தோட ஈல்டுக்கும் எந்த வகையில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மக்காசோள விதைப்பைகளையும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தி சீட் ஹாஸ் பீன் ட்ரீட்டட் வித் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கீழே வந்து ஒரு சில பேக்கெட்ஸில் 2 கெமிக்கல் பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு சில கெமிக்கலில் வந்து 4-5 கெமிக்கல் பேர் எழுதியிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 ஏகப்பட்ட பேர் எழுதியிருப்பாங்க. இது எல்லாம் என்ன, இந்த விதைகளை எதற்காக இது கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வந்து அதை பார்த்து கூட இருக்க மாட்டோம், இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன, எதற்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான கெமிக்கல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் இதை பற்றி தெரியும். இந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் பயன்படுத்தி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா விதை தேர்ச்சி அப்படிம்பாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விதை மேம்படுத்துதல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா விதையை தாக்கக்கூடிய பூச்சிகளில் இருந்து விதைகளை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுவோம் இல்லையா. விதைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கெட்டில் வர விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேக்கிங் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை 2-3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை பாக்கெட்டை பயன்படுத்தலாம், 2 வருடத்துக்கு இந்த விதை பாக்கெட்டை பயன்படுத்தலாம், 1.5 வருடத்துக்கு இந்த விதை பாக்கெட்டை பயன்படுத்தலாம்னு போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் எதை பொறுத்து வரும் அப்படின்னா இது மாதிரி பண்ணக்கூடிய சீட் ட்ரீட்மெண்ட்டுகளோட ஒருங்கிணைந்தது தான் அதெல்லாம். இதனால் இந்த விதை நேர்த்தி செய்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயிர்களில் பரவக்கூடிய நோய்கள் தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க, விதையல்கள் நாற்றல்கள் நோய் வராது, முளைப்புத்திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், சேமிச்சு வைக்கிறப்ப தாக்கக்கூடிய பூச்சிகள் எதுவுமே தாக்காது, மண்ணில் உள்ள பூச்சிகள் வந்து விதையை தாக்குமா அப்படின்னா தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால. இப்போ அவங்க வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் விதைக்கு பயன்படுத்துகிறாங்க, சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. திரம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், மெட்டாலாக்சி பயன்படுத்துவாங்க, தைமெத்தாக்சம் பயன்படுத்துவாங்க, டெல்டா மெத்ரின், சைன்த்ரோபோல், கார்பனேசியம் மோனோசிட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ். ஓகேவா, எந்தெந்த கெமிக்கலை எந்தெந்த விதைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறையா பேருக்கு தெரியாது. அது எல்லாமே பேக்கெட்டோட பின்பக்கத்தில் தி சீட் ஹேஸ் பீன் ட்ரீட்டட் வித் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதையில் எதை பயன்படுத்தியிருக்காங்க, எந்த கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ரகம் மைக்கோ எடுத்துக்குவோம். மைக்கோவிலே வந்து பார்த்திங்கன்னா 40-60 வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகம். ஓகேவா, நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கெமிக்கல் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிடலாம். ஓகேவா, திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் பேர் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு போடுறேன் முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, அது எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னா விதை சேதமடைகிறத வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க பேக்கெட்டில், அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான் வரதோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா திரம் அப்படிங்கக்கூடிய அந்த கெமிக்கல். ஓகேங்களா, இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா விதைகளில் பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து பேக்கிங்கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெரும்பாலும் விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் டைமில் வந்து விதைகள் இந்த உடஞ்சி போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்துறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சோளத்தில் வரக்கூடிய வேர்ப்புழு காயம் இருக்கு இல்லையா, வேர்ப்புழுவாக இருக்கட்டும், காயமாக சோளம் ஊனி வந்த உடனே இந்த புழு வந்து 10 நாளில் 13 நாளில் வருது இல்லையா, ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் 3வது நாளே புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரக்கூடிய புழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி வச்சு வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அந்த மெட்டாலாக்சி கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடியில் வரக்கூடிய இந்த வேர்ப்புழுவாக இருக்கட்டும், வேரில் ஏற்படக்கூடிய காயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி இவங்க ட்ரீட் பண்ணுறதுனால வராது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தைமெத்தாக்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பயன்படுத்துது அப்படின்னா வேர் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா தூண்டி
முளைப்பு விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைமெத்தாக்சம் பயன்படுத்துகிற எல்லா ஒரு சோளங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே சாயாது, காற்றடித்தாலும் சாயாது, ஒடிஞ்சு போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதான் சொல்கிறாங்க. தைமெத்தாக்சம் வந்து வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் முளைப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டாமெத்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டாமெத்ரினும் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து தாக்காது இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடியது தான் டெல்டாமெத்ரின். கிட்டத்தட்ட திறம் அந்த கெமிக்கலுக்கு ஈக்குவலானதான் அந்த டெல்டாமெத்ரின் அப்படிங்கிறதும். ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைன்ட்ரோபோலோ ஏதோ ஒன்று, அது பேர் இங்கிலீஷில் சரியாக தெரியலிங்க, தமிழ்லேயே எனக்கு தெரியல, அது ஃபோட்டோவில் போகிறோம் பார்த்துங்க. சைப்பர்மெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா பூச்சி தாக்குதலில் இருந்து முதல் 15 நாட்களுக்கு பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த விதைகளில் பூச்சி தாக்குதல் ஏற்படுறதாக இருந்தாலும் சரி, முளைச்சி வரக்கூடிய முதல் 15 நாட்களுக்கு இல்லை வரக்கூடிய அந்த புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், அதை எல்லாமே சமாளித்து வர வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. சைன்ட்ரோபோரல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப். இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மண்ணில் பரவி இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் புதுசாக இருக்க இந்த விதை போடுறோம்ல, அந்த விதையை பாதிச்சிடக்கூடாது. ஒருவேளை மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பூஞ்சான் நோய் இருக்கலாம். அந்த பூஞ்சான் நோய் நம்ம ஊன விதையிலையும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பூஞ்சான் நோய் விதைகளை தாக்காத இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் அப்படிங்கிற அந்த மருந்து. இப்போ என்னென்ன கெமிக்கல் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அந்த கெமிக்கல்ஸோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். இப்போ எந்த விதையில் என்ன கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மக்கள் அதிகமாக ஊனக்கூடியது என்ன ரகம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா மைக்கோ. ஒன்று 40-60 இருக்கும், இல்லை 40-65 இருக்கும். 40-60 என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா திறம் கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்காக டிரான்ஸ்போர்ட் டைமில் வந்து அந்த விதை உடையிறதோ இல்லை அந்த வயலில் இருந்து பயிரை பிடுங்கி வேறு இடத்துல நடுறப்ப சேதம் அடைகிறதோ இதுமாரி விஷயங்கள் எல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சான் கொல்லிகள் வந்து அட்டாக் பண்ணாத இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறது தான் திறம். அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேரில் வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெட்டாலாக்சி பயன்படுத்துவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டாமெத்ரின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விதையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பூச்சியோட தாக்குதல் இல்லாத இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாமெத்ரின். ஓகேவா. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்கோ 40-60 பயன்படுத்தியிருக்கிறது. இப்போ மைக்கோ 40-65 என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா முளைப்புத்திறன் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. 40-60 வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் முளைப்புத்திறன் பிரச்சனை வந்துச்சு. அதோட டிஎன்ஏவே அப்படியே எடுத்து ஜெனட்டிக்கை எடுத்து 40-65 உருவாக்குனாங்க. அந்த 40-65 வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி பயன்படுத்தினாங்க. சோளத்தில் வரக்கூடிய வேர்ப்புழு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேரில் வருது இல்லையா, அது வந்து சேஃப்டியாக வளர்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெட்டாலாக்சி பயன்படுத்தினாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா டெல்டாமெத்ரின், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூச்சி தாக்குதல் ஏற்படாத இருக்கிறதுக்காக பண்ணாங்க. கார்பனேசியம் மோனோசிப் அப்படிங்கிற ஒரு ரகத்தை 40-65 கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செடியை தாக்காத இருக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் கார்பனேசியம் மோனோசிப். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ 40-65 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீது எந்த ரகத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் இந்த சாஃப்ட் காம்பினேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை பயன்படுத்தினதே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு மைக்கோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரகம். ஓகேவா. அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 3 மூட்டை வந்துச்சு, 3.5 மூட்டை வந்துச்சுன்னு சொன்னால் ஆடி சீட்ஸில் தைமெத்தாக்சம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா வேர் வளர்ச்சியை தூண்டும், முளைப்புத்திறன் விகிதத்தை அதிகப்படுத்தும், வேர் வந்து நல்லா வளர்ந்துருக்கும். புரியுதா உங்களுக்கு? தைமெத்தாக்சம் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாயாது அப்படின்பாங்க. சோள போட்டைகள் கீழே சீக்கிரம் சாயாது, கருதுகள் நேராக நிற்கும், காற்றடிச்சாலும் சாயாது இருக்கும்னு சொல்லுவாங்களே. நல்லா புரிஞ்சுங்க. சோளக்கருது சாயக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கெமிக்கல் மிக்சர் தைமெத்தாக்சம் கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்களான்னு பார்த்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் கீழே சாயாது இருக்கும் சோளத்துக்கு. ஓகேங்களா. 44-55 ஆடி அதுலேயும் அதுதான் கெமிக்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 6669 அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் 4455 புழு தாக்கம் இருக்கும், ஆனால் நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். 40-60 இது மாதிரி மற்ற ஒரு சில ரகங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சு போயிடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கேக்குள்ளே போவோம். என்கேவில் மக்கள் அதிகமாக உணக்கூடிய ரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரகங்கள்னு பார்த்தா 6802 ப்ளஸ், அடுத்தது 6668 ப்ளஸ், அடுத்ததாக 7328. இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இதில் 6802 என்ன கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க
அப்படின்னா மெட்டாலாக்சி கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க. மெட்டாலாக்சி எதுக்காகனா சோளத்தில் வரக்கூடிய வேறு அந்த அழுகல் நோயாக இருக்கட்டும், இல்லை வேரில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வராது இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி, அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தைமெத்தாக்சம் வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை தூண்டி முளைப்பு விதத்தை அதிகரிக்கிறதுக்காக அதேமாரி தான் இருக்கும் 6802. அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா சைப்பர்மெண்டல், இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நிலை அந்த பூச்சி குருத்து பூச்சி வரதெல்லாம் இந்த வேர்ப்புழுகள் நோய் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வராது இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் சைன்ட்ராபோல் அப்படிங்கிறது. இந்த 6802 66 68+லையும் ஒரே கெமிக்கல் அப்படியே சேம் டிட்டோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. வேறு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்னு தெரியல, ரெண்டுக்குமான வித்தியாசம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க 5 நாளைக்கு புழு வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஸ்பெஷலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா சைன்ட்ராபோலார் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு தாக்குதல் இருக்கிறதோ பூச்சி தாக்குதலோ வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக பயன்படுத்துகிறது தான் இது. அதேமாதிரி 7328 வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி பயன்படுத்துவாங்க. மெட்டாலாக்சி சோளத்தில் வரக்கூடிய வேர்ப்புழு காயங்களாக இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது. அதேமாதிரி டெல்டாமெத்ரின் பயன்படுத்துவாங்க. அது வந்து டிரான்ஸ்போர்ட் டைமில் பூச்சிகள் தாக்காது இருக்கிறதாக வச்சுக்கிறதாக டெல்டாமெத்ரின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தானியா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 9375 9355 இந்த 2 வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா. 9375 வந்து பார்த்திங்கன்னா திரம் பயன்படுத்தியிருக்காங்க, மெட்டாலாக்சி பயன்படுத்தியிருக்காங்க, தைமெத்தாக்சம் பயன்படுத்தியிருக்காங்க, டெல்டாமெத்ரின் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சேதத்தை தவிர்க்கிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் டைமில் விதைகள் உடைஞ்சி போகிறதாக இருக்கட்டும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு, இது மாதிரி எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. 9375 புழு தாக்கங்கள் இருக்கும். அதேமாதிரியே 9355லையும் அதேமாதிரியே சேம் டிட்டோலையே தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து GA100 மேக்ஸிமம் அப்பப்போ போகக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தியாமெத்தின்ஸ் டெல்டாமெத்ரின் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து வேர் வளர்ச்சியை தூண்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கும். அடுத்து மெட்டாலாக்சி தான் உங்களுக்கு சரி சோளத்தில் வரக்கூடிய வேர் புழு காயங்கள்லாம் ஏற்படாத இருக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இது. ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சோள பைகளை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும் என்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. என் கேவலம் 6802+ம் 66 மட்டும் ஏன் புழு தாக்கம் கம்மியாக இருக்குது முதல் 5 நாளைக்கு, இது மாதிரியான காரணங்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, பாருங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி. வீடியோ அதிகம் ஷேர் பண்ணுங்கள்.